செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 9th சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் கோட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மினிஸ்டர்ஸ் உங்களோட கொஸ்டின் பேப்பர் நான் டேரெக்டாக வாட்ஸ்அப் நான் சென்ட் பண்ணி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருக்க தமிழ் மினிஸ்டர்ஸும் சரி இங்கிலீஷ் மினிஸ்டர்ஸும் சரி அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் தமிழ் பிடிஎஃப் நான் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்டான பிடிஎஃப் நீங்கள் 10th 11th போவீங்களா எல்லா பிடிஎஃப் உங்களுக்கு அதில் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்களா? பண்ணாமல் தான் வீடியோ ப்ளே ஆகும்ப்பா. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பாருங்கள், அடுத்து அதே போல் தான் உங்களுக்கு 10th பேட்டர்ன் தான் சேம். 14 ஒன் வேர்டு. ஓகேவா? ஸோ ஒன் வேர்டு ரொம்ப முக்கியமாக நீங்கள் புக்கை வந்து படித்தாலே போதுமானது. இப்போதைக்கு 9th படிக்கிறீங்க. 10th போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் இன்டீரியர்லாம் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேவா? சென்டம் எடுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் 12th முடிக்கிற வரையும். ஸோ பாருங்கள், 1 மார்க் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியணுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 9 10 11 12 13 14 பார்த்துட்டிங்களா? ஸோ பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 2 மார்க் பாருங்கப்பா. ஸோ டோட்டல் உங்களுக்கு 14 கொடுத்துருப்பாங்க. 14 நீங்கள் 10 எழுதுனா போதுமானது. அதில் ஒரு கம்பல்சரி, 28வது கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், 15 16 17 18 19 20 26 வரையும் பாருங்கள். இதில் இருக்குது 26 வரையும் இருக்குது பாருங்கள். 26 பார்த்துட்டிங்களா? 26 26 வரையும் பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், 27 28 28 தான் கம்பல்சரி. ட்ரைபியூட்டரி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரி டிஃபைன் கேட்குறாங்க. இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க் பொறுத்த வரைக்கும். அது கீழே பாருங்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேப்பு டைம் லைன் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அது இல்லாமல் 8 மார்க் லெவல் ஒரு மேப் இருக்கும். அசால்ட்டாக சோஷியல் பொறுத்த வரைக்கும் சென்டம் பண்ணிக்கலாம். 10th பொறுத்த வரைக்கும் 10th சரி 9th சரி. ஸோ பாருங்கள், 29 30 பாருங்கள். ஃபில்லப்ஸ் மேட்ச் இதெல்லாம் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். அடுத்து 31 பாருங்கள், டிஸ்டன்ஸ் யூசஸ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட்டு. அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். 29 30 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 31 32 பாருங்கள். 33 34 35 36 37 38 39 இப்படி பாருங்கள். 40 41 42. ஸோ 42 பார்த்தீங்களா? மேப் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். 42 மேப் கேட்பாங்க. 41 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் கேட்பாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா? டைம் லைன் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கேட்கல. ஐ திங்க் அந்த சாப்டர் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் மேக்ஸிமம் உங்களுக்கு 10th போகிறதுக்குள்ள உங்களுக்கு டைம் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக ஒரு கொஸ்டினாக கண்டிப்பாக வரும். 41வது கொஸ்டின் அப்படி வரும். 42வது கொஸ்டின் உங்களுக்கு மேப் வரும். ஓகேங்களா? ஸோ இதான் உங்களுக்கான 5 மார்க்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் தெரியல, எவ்வளோ நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி இதிலேயே நீங்கள் பிளான் போட்டுக்கலாம். நம்ம இதோட நிறுத்தப்போது கிடையாது. ஏகப்பட்ட செட்டு ஒரு 4 செட் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். மாடல் கொஸ்டின் பேப்பர் அதான் நீங்கள் படிக்கிறது மூலிமா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் இது வந்து ரிப்பீட்டாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸில். ஸோ அடுத்து கடைசியாக பாருங்கள், உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ஒரு மேப் இருக்கும் அண்ட் ஒரு 8 மார்க் கொஸ்டின் மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மேப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். 44 பாருங்கள். பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், எர்த்குவேக் பிளேஸ் ஆன் எனி ஒன்று, டுவாரிங் பயோப்ஸ், ஜப்பான், ஆக்டிவ் வால்கனோ எனி ஒன், ஆஃப்ரிக்கா, இந்தியா, லேப்ஸ் ரேஞ்சஸ்ன்னு கேட்குறாங்க. இதான் 8 மார்க்கு. அடுத்து பாருங்கள், மேலே 8 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் மாதிரி தான். ஓகேவா? அது 2ல் 1 எழுதணும். அதே போல் மேப்பும் 2ல் 1 எழுதுற மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த மாதிரி இல்லை. பட் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு 2ல் 1 எழுதுற மாதிரி தான் இருக்கும் மேப்பு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வழிகளுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது நீங்கள் 10th போவீங்க, 11th போவீங்க, 12th போவீங்க, வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேங்களா? அதை தொடர்ந்து கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. உங்களுக்கு பிடிஎஃப் வீடியோஸ் லிங்க் சப்போஸ் நீங்கள் யூடியூப்பில் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல லீகல் கோர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில். ஓகேவா? ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.